பர்மிடா ட்ரையாங்கிள் வந்து மோஸ்ட் வாண்டட், அதாவது சால்வ் பண்ண மிஸ்ட்ரியா இல்லை சால்வ் பண்ணாத மிஸ்ட்ரியா. ஸோ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பம் இருக்கும். பர்மிடா அப்படின்னு கேட்டாலே வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு புயலை கிளப்பி விட்டு பூகம்பத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா வந்து பர்மிடா ட்ரையாங்கிளில் வந்து நிறைய, அதாவது ஃப்ளைட்ஸ், ஷிப்ஸு எல்லாமே போயிருக்குது. ஸோ இன்ன வரை பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துச்சா வரலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலை. அதுதான் வரலாற்றில் பதிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லாரி குஷ் அப்படிங்கிறவர் 1975, அதாவது 1975 என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இதை பற்றி வந்து ஒரு சால்வ் ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஸோ வந்து மிஸ்ட்ரி வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது என்ன, ஸோ வந்து இதில் வந்து 4 விஷயங்கள் நடந்திருக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான உலகத்தில் எந்த மூலையில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலுமே அது 10 நிமிஷம் உங்கள் கண் மேலே என்னால் வந்து சேர்க்க முடியும். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பர்மிடா ட்ரையாங்கிள், ஸோ இந்த பர்மிடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குன்னு சொல்லி ஃப்ளோரிடா, பெர்முடா, ஃப்ளூடோரிக்கா, ஸோ அப்படிங்கிற ஒரு 3 நிலப்பகுதி, அதாவது இது வந்து ஐலண்டு தான் சொல்லணும். அந்த 3 இது சேர்ந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து பார்க்கும்போது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ ட்ரையாங்கிள், பர்மிடா ட்ரையாங்கிள் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ், ஸோ இந்த கொலம்பஸ் வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிச்சார்ல, அவர் வந்து 90s, அதாவது 1900 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே அவர் வந்து வராரு. அப்படியே ரவுண்டு வந்து அடிச்சுட்டே இருப்பார். அதான் அவருடைய வேலை, புதுசாக கண்டுபிடிக்கிறது அவருடைய வேலை. ஸோ வராரு. அதுக்கப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதை பார்த்தாலுமே ஒரு நோட்ஸ் எடுப்பார். அந்த பழக்கம் அவருக்கு உண்டு. ஸோ வந்து அந்த பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே வானத்தில் வந்து ஏதோ ஒரு தீப்பந்தம் இருக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாருன்னா பார்த்துக்கு பிறகு ஒரு நோட்ஸ் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து இந்த இதில் வரும்போது வந்து எனக்கு வானத்தில் தீப்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நோட்ஸ் சொல்லி வச்சுட்டாரு. செகண்டு பார்த்தீங்கன்னா யூசிசியிலேருந்து, அதாவது சைக்ளோபஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஷிப்பு, ஸோ ஒரு ஹர்கோ ஷிப்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதுவும் அமெரிக்காலேருந்து வருது. அமெரிக்காலேருந்து வந்து பிரேசில் வரை வந்துடுது. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ரிப்பேர் ஆனதுக்கு பிறகு மட்டும் திரும்பியும் வந்து இது அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ வந்து இது வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அமெரிக்காவுக்கு போகும்போது என்னாச்சுன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா வந்து 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேர் இருக்கும்போது ஸோ அந்த ஷிப்பு வந்து அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் தாண்டி தான் போகுது. ஷிப்பு காணாமல் போயிடுது. அதுக்கு பிறகு இது என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டு இதை கண்டுபிடிக்காண்டி ஒரு 100 பேர்த்த அனுப்புகிறாங்க. அவங்க வந்து சல்லடை போட்டு சலிச்சு பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரை அந்த ஷிப்பு வந்து காணவே இல்லை, கண்டுபிடிக்க முடியல. இது வந்து செகண்ட் இன்சிடென்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா கரோல் ஆஃப் டீரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஹர்கோ ஷிப்ஸ் தான், இதோட போட் கூட வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இதுவும் அதே மாதிரி தான் வருது. ஸோ இதுவும் வந்து நம்ம அதாவது இப்போ இதுலேருந்து கிளம்பி வருது. அமெரிக்காலேருந்து பார்த்தீங்கன்னா பர்முடா நோக்கி வருது. ஸோ பர்முடா நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷிப்பில் வந்து இதுவும் அந்த சைடு வரும்போது என்னாச்சுன்னா வந்து சிக்னல் சுத்தமாக இல்லை. சிக்னல் இல்லை, இந்த நேவிகேஷன்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. என்னாச்சுன்னு தெரியல. இந்த கப்பல் வந்து தரையை தட்டி நிற்கிது. கப்பல் காணாமல் போயிருது அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிட்டு அதே மாதிரி அதுவும் வந்து அமெரிக்காலேருந்து வரக்கூடியது தான். ஸோ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் ஒரு குழு அமைச்சு அந்த ஷிப் என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்க்க அனுப்புகிறாங்க. ஆனால் பார்த்தாங்கன்னா இந்த டைம் வந்து ஷிப்பு இருக்குது. ஷப்பா பரவாயில்ல, ஷிப்பு இருக்குது, ஷிப்பெலாம் காணாமல் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படி பார்த்தாங்கன்னா உள்ள ஷிப்பில் யாருமே இல்லை. ஸோ ஷிப்பு, அதாவது இந்த சைடில் இருந்துருவாங்களா கப்பல் ஓட்டுறவர், அவர்லேருந்து அதில் இருக்கிற ஒரு கொஞ்சம் நபர்கள் யாருமே காணலை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறமாட்டு சரி 4th வருவோம். 4th பார்த்திங்கன்னா அதே போல் தான், ஃப்ளைட் 90. இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளைட் இன்ஸ்டியூட்டு. அந்த ஃப்ளைட் இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 ஃப்ளைட் என்ன பண்ணுறதுன்னா வந்து ஸோ வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ வந்து ட்ரெயினர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரெயினிக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயினர்னால் ட்ரெயினர்னால் வந்து பயிற்சி கொடுக்குறவங்க, ட்ரெயினிஸ் தான் வந்து பயிற்சி எடுக்கிறவங்க. ஸோ அரௌண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அதில் வந்து ஒரு 5 பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்துருக்கிறாங்க. சுற்றி போனது தான் பர்முடா ட்ரையாங்கிள் வந்தது, காணாமல் போச்சு. 5 ஃப்ளைட்டுமே எங்கே போச்சுன்னு தெரில. இதையும் வந்து தேடி பார்த்துருக்காங்க, இதுவும் கிடைக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்முடா ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸான ஏரியா தான். ஸோ இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த காலகட்டத்துலேயே வந்து இது வந்து ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ ஷிப்பு, ஃப்ளைட்டு எல்லாமே அதை கடந்து தான் போகணும். அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருந்திருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து அப்படியே வந்து இன்ன வரை வந்து சால்வ் பண்ண முடியல. கடைசியில் வந்து நம்ம ஆள் வராரு, யார், லாரி குஷ். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் போயிருக்கிறாங்க. ஸோ நானும் வந்து இறங்கி தேட போகிறேன். இறங்கி தேடி இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன்னு இறங்குறாரு. இறங்கி வந்து அவர் வந்து நான் வந்து சலடை போட்டு சலிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நடந்த மாதிரி, அதாவது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் நம்மளால் எழுதிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி வானத்தில் தீப்பந்தம் இருக்குன்னு. அவர் வந்து இது வந்து என்ன சொல்கிறாருன்னா சயின்ஸ் ரீதியாக, ஸோ வானத்தில் தீப்பந்தம்லாம் கிடையாது,
இது வந்து நிலப்பரப்பு உள்ள ஏரியா, இந்த இடத்துல வந்து மனுஷங்க வாழ்ந்துருப்பாங்க, யாராவது ஒருத்தங்க வந்து தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஏதாவது லைட் இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் அவர் அப்படியே அப்படி எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் இது வந்து சால்வ்டு மிஸ்ட்ரி, இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து கப்பல், அதாவது 300 பேர் கொண்ட இந்த கப்பல் வந்து ஒன்று காணாம போச்சுல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கப்பல் கிளம்பும் போதே அதாவது ரிப்பேராக இருந்துச்சு, இது வந்து ரிப்பேர் பார்க்கணுங்கிறக்காண்டி தான் திரும்ப வந்து அமெரிக்கா கொண்டு போகிறாங்க. வெயிட் வந்து அதிகமாக இருந்திருக்குது, ஸோ இதனால் வந்து இது வந்து உடஞ்சி இது வந்து இதாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்குது. ஸோ இதனால் வந்து கப்பல் காணாமல் போயிருக்குது, அதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டில் வந்து கரோலியே டீரிங் அப்படிங்கிற ஒரு ஷிப்பு. இது வந்து டீரிங் அப்படிங்கிறது வந்து கம்பெனி பேர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து அவர் கப்பல்லாம் வந்துச்சு, இந்த கப்பல்லாம் இருந்துச்சு, பட்டு அதில் உள்ள ஆட்கள் இல்லை. அதாவது என்ன பிரச்சனைனா, இந்த நிலப்பரப்பு இருக்கலாம், இந்த நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா கொள்ளையர்கள் அதிகம். அதாவது நம்ம பெருமுடா ட்ரையாங்கிள் பக்கத்தில் வந்து கொள்ளையர்கள் அதிகம். ஏன்னா மேக்ஸிமம் ஏதாவது பொருள் இருந்துச்சு, அதாவது இந்த ஷிப்பு இந்த ஃப்ளைட் ஏதாவது காணாமல் போகுதுன்னா அதில் இருக்க பொருள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க, அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஷிப்பு இந்த கரோல் டீரிங் இருக்குல்ல, ஸோ அதில் உள்ள அந்த டீரிங்கில் உள்ள கம்பெனியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதில் கப்பல் மட்டும் இருந்திருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராருன்னா, இது வந்து இந்த கப்பல் ஏற்கனவே உடஞ்சி போய் இருந்துச்சு, டேமேஜாக இருந்திருக்கு, இது வந்து நேவிகேஷன்லாம் சரியாக ஒர்க் ஆகலை, அதனால என்ன ஆயிருக்குன்னா வந்து இது வந்து தப்பாக காமிச்சிருக்கனால இது அங்கே போய் ஒரு இடத்துல போய் முட்டிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமாட்டு இந்த கப்பல் இங்கே இருந்ததுக்கு அப்புறமாட்டு அங்கே இருந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கொள்ளடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்லைனா வந்து நேவிகேஷன் எல்லாத்தையும் உடச்சிட்டு போயிருக்கலாம், அதனால் தப்பாக காமிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இவருடைய அந்த மிஸ்ட்ரி வந்து சால்வ் பண்ணுறாரு. நாலாவது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 5 ஃப்ளைட் 90, சரி நான் 3 வாரம் சொல்லிட்டேன், ஓகேப்பா இதுவரை நம்பலாம், 4வது என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாருங்களா. 4வது பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃப்ளைட் 90ல் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் மொத்தம், 5 ஃப்ளைட்டு. அதில் 5 ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டில் உள்ளவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினர், மற்றவங்கன்னா ட்ரெயினிங். ஸோ வந்து இதில் இருக்கிறவங்க வந்து ஒரு ட்ரெயினிங் வந்து ட்ரெயினர் சொல்லி ட்ரெயினிங் வந்து நீ வந்து முன்னால் போ, நாங்களாம் பின்னால் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால் முன்னால் போனவர் வந்து தப்பாக வந்து ஃப்ளைட் ஓட்டிகிட்டு போயிருக்கலாம், அதை பின்தொடர்ந்து 4 பேருமே தப்பாக போய் காணாமல் போயிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 4வது நடந்திருக்கும். ஸோ மற்றபடிலாம் வேறு ஒன்றும் கிடையாது, இதை 4வது மிஸ்ட்ரின்னு சால்வ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்னத்தை தான் சொன்னாலும் சரி தான், இன்னொரு பார்த்திங்கன்னா வந்து இந்த பெருமுடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. ஸோ வந்து சிலர் வந்து இந்த குற்றங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஏதாவது நம்ப முடியாது, செடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் நினச்சாலும் சரி தான், என்ன நடந்தாலும் சரி தான், இது இன்று வரை பார்த்திங்கன்னா ஒரு மர்மமாக தான் இருக்குது. ஸோ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ என்ன வீடியோ பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு பாலகிருஷ்ணன். தேங்க்யூ.